டேய் தம்பி, டேய் என்ன தூங்கிட்டு இருக்க காலையிலயே? எல்லாம் சீரியஸா கமெண்ட் போட்டுக்கிற சிவகுமார்னு தூங்கிட்டு இருக்கிற. என்ன கமெண்டா? யானை கிட்ட வந்து பால் கறந்து கத்து கொடுங்கன்னு கமெண்ட் போட்டுக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. முதல்ல நம்ம மாடு வச்சு ட்ரைனிங் கொடுப்போம். மாட்டுல ட்ரைனிங் கொடுக்கலாமா? மாடு கொம்பு இருக்குதுல்ல, ஆமா, அந்த கொம்புல முதல்ல கறந்து பழக்கிடலாம். கறந்து பண்ணி கொடுக்கலாமா? எப்படி பழக்கிட்டேன்? ஆமா, அதே மாதிரி. ஆமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொம்புல தான் பழக்கி விட்டாங்க. ரித்திக்கு வந்து கொம்புல பழக்கி விட்டுங்க அடுத்த இன்னைக்கு வந்து. ஆனா என்ன கொஞ்சம் சேதாரமாச்சுங்க. ஆனா அது ஒன்றும் பிரச்சனை, பழக்கலங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு வேலை செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வராது இல்லைங்க. அதனால கொஞ்சம் சேதாரமாக. ஏன் தம்பி? கொம்புல பால் கறக்கும் போது சேதாரமாகுங்க. சரி, என்ன வர சொல்லி நீங்க நல்லா சொல்ல. அவர்களை கேட்காது. அவர்களை கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவருக்கு பணம் நிறைய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வரும்போது எவ்வளவு எட்டு வரும்னு சொல்லிடு. ஏதோ கொஞ்சம் எட்டு வந்துருங்கண்ணா. வரும்போது ஏதோ கொஞ்சம் உங்க செலவு கேட்டு வந்துருங்க. ஏன்னா இங்க வந்து கொம்பளை பால் கறக்கும் போது கொஞ்சம் அது எப்படி நம்ம வாயில சொல்ல முடியாது தம்பி. அதனால நீங்க எதுக்கும் கொண்டு வந்துருங்க, கொஞ்சம் பணம் கொண்டு வந்துருங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு நம்ம வீட்டுல இடம் இருக்குது. எப்படியும் ஒரு மாசத்துல நாங்க பழக்கி விட்டுருவோங்க. வேலைக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். ஒரு வருஷத்துல நான் பழக்கி விட்டுருவேன். ஒரு வருஷத்துல பழக்கி விடுறியா? நீ ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் நீங்க எடுத்துட்டு நம்மளுக்கு நம்ம ஃபாரஸ்ட் வந்துருங்க. உங்களுக்கு மற்ற எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? சரி தம்பி, வர சொல்லி நீங்க சொல்லி. இப்பயே கிளம்பி வாங்க. சரிங்களா? பாய் சொல்லி. சீக்கிரம் வாங்கண்ணா, சீக்கிரம் வாங்க.